வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ரெட் ஆம்லேட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ப்ரெட் ஆம்லேட்னு சொல்ல முடியாது, ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 முட்டையை நல்லா அவிச்சிட்டு துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துகிட்டு இதில் மயோனஸ்ஸு ப்ளஸ் கெச்சப் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ கெச்சப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சால்ட்டு பெப்பர் போட்டு மறுபடி இதை கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், நம்ம இந்த காரமாக இருக்கிறதுக்காக நம்ம சில்லி சாஸ் இருந்தால் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் இல்லாதவரையே இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு ஃபுல்லாக இப்போ மறுபடியும் மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு ப்ரெட்டு துண்டு எடுத்து இப்போ நம்ம அந்த மிக்சரை இதில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிவிட்டு 2 ஸ்லைஸ் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம தோசைக்கல் ஆல்ரெடி சூடு பண்ண வச்சுருக்கோம். தோசைக்கல்லில் எண்ணெய் விடாமல் கொஞ்சமாக பட்டர் போட்டு இதை நம்ம சிம்மில் வச்சு இந்த மாதிரி வச்சு விடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இல்லை, நம்ம பட்டர் போட்டோடைய சூப்பராக இதை வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி கொடுங்க. இப்போ தான் இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். ஆல்ரெடி அவிச்ச முட்டை தான், அந்த மசாலாவுக்காக தான். நம்ம இதை இறக்கிட்டு மற்றதை வச்சுக்கலாம். இப்போ இதையும் மாதிரி ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தால் மாதிரி நான் எல்லாம் கொடுத்தீங்களா உறவுகள்? ஐயப்பா இப்படி வா. பார்த்தீங்களா உறவுகளே, நம்ம நார்மலாக ப்ரெட் ஆம்லேட் போடாமல் இந்த மாதிரி முட்டையை அவிச்சு போட்டு பண்ணி கொடுத்து பாருங்க. ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.